வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்பதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்கிறோம். மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நாள், வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் இந்திய கூட்டணி தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றாக கூடி அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. இது வரைக்கும் இந்திய கூட்டணி அப்படின்னு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பித்தது நிதிஷ்குமார். ஆனால் அந்த துரோகி எங்கே இருக்காருன்னு தெரியல. அங்கேயே உட்காந்து உள்டா புல்ட்டா தான் அடிச்சுட்டு இருக்கிறார். பீகார் மாநிலத்தை உட்காந்துட்டோம். பாரதிய ஜனதாவுக்கு திரும்பவும் போயும் கூட அவர்களே நம்பிக்கை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தனமாகவும் அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. எங்கு சென்றாலுமே சரி, நிதிஷ்குமார்னாலே மிகப்பெரிய ஒரு துரோகி அப்படிங்கிறது வரலாற்று உண்மை பொழுது. அவர் ஆரம்பிச்சு வச்சார் இந்திய கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்திய அளவுக்கு சேருவோம், பாஜகவை எதிர்ப்போம், நாம் ஒன்றாக இருந்து ஆள்வோம் இந்தியாவை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வெறித்தனமாகவும் தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு. அவர் நினைச்சாரு, இடையிலே புட்டுக்கிட்டாரு. அதற்கு பாஜக தான் காரணம். பாஜகவுடைய மிரட்டல். மற்றபடி நான் தான் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அகம்பாவத்தின் வெளிப்பாடு நிதிஷ்குமார் இருந்தார். அப்புறம் போயிட்டாரு, புட்டுக்கிட்டாரு. அவர் அதே மாதிரி முதலமைச்சராகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கடைசி வரை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே போனாங்க. முதல் கூட்டம் 23/6/2023 நடந்தது. முதல் கூட்டம் இந்திய கூட்டணியோட கூட்டம். அடுத்தது 5வது கூட்டம் 13/1/2024 நடந்தது. அது கான்ஃபரன்ஸ் கூட்டமாக நடந்து முடிஞ்சு அப்புறம் அடுத்து கடகடன்னு அந்த கூட்டத்திலே மல்லிகார்ஜுன கார்கே இந்திய கூட்டணியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பவே ஒரு குரல் ஒழிச்சுது. கெஜ்ரிவால், மம்தா சொன்னாங்க பிரதம வேட்பாளராக கார்கேவை போட வேண்டும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லிட்டாரு, முதல்ல ஒற்றுமையா இருப்போம்ப்பா, ஒற்றுமையா இருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம், அப்புறம் அதுக்கு பின்னால பிரதம வேட்பாளர் பின்னால் நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சொல்லி போட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டார். அதனுடைய வெளிப்பாடு ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கிடையில 7 கட்ட தேர்தலை பார்த்து முடிச்சாச்சு. ஆமா, ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விதமாக இந்த இந்திய நாடு சந்தித்தது. திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மற்றபடி கம்யூனிஸ்ட் உட்பட ஏகப்பட்ட கட்சிகள் அவரவர்கள் அவரவருடைய நிலைப்பாட்டில் சந்தித்திருந்தாலுமே கூட கூட்டணியாக இந்திய கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டா பாஜக மட்டும் தனித்து விடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனித்து விடப்பட்டது. பாமக, அப்புறம் தேமுதிக, இந்த மாதிரி தனித்து விடப்பட்ட ஒரு கட்சிகள். இந்திய கூட்டணி என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஒரு தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்திய அளவுக்கு இந்திய காங்கிரஸ் தான் தலைமை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக இன்னைக்கு இந்திய கூட்டணி இருந்தாலுமே கூட அவர்கள் எந்த அளவுக்கு ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில வருகிற ஜூன் 1ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் கார்கே தலைமையில. ஜெயிக்கணும் இல்லையா? தோத்து விட்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்திய கூட்டணி கட்டாயமாக ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்து சும்மா சொல்லக்கூடாது. திமுக தலைவருடைய ஸ்டாலினுடைய செயல்பாடு, மற்ற கம்யூனிஸ்டுடைய செயல்பாடு. ராகுல் காந்தி மீண்டும் பாத யாத்திரை போனார். அவன் நீதி யாத்திரைன்னு போனார். முதல்ல பாத யாத்திரை போனார், அப்புறம் அடுத்து நீதி யாத்திரை போனார். அவருடைய செயல்பாடு எல்லாமே இருந்தது. அதனுடைய பங்கின் வெளிப்பாடு கட்டாயமாக இந்திய கூட்டணி வெற்றி அடையும் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் மக்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. அவர்கள் எப்படி ஓட்டு போட்டார்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்படியே ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த இவிஎம் மிஷினை எந்த அளவுக்கு பாஜக மாற்றி அமைத்தார்கள். எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல ஓட்டு போட்ட அந்த மின்னணு வாக்கு எந்திரங்களை பாதுகாக்க கூட அருகதையற்ற ஒரு நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதே ஓட்டு போட்டோம். ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் ஓட்டு போட்டாச்சு. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்கு. ஜூன் 1 ஓட்டு போட்டு முடிக்க போறாங்க. ரைட்டு.
போட்ட ஓட்டுக்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய கூட ஒரு அருகதையற்ற உடல்களை இந்த இந்திய நாட்டில் இருந்துட்டு இருக்குன்னா அப்ப நம்முடைய ஜனநாயகத்தினுடைய வெளிப்பாடு எவ்வாறு? அதில் ஏகப்பட்ட கோல்மால். ஆமா, பாஜகவை செய்கிறார்களா, இல்லை அதில் ஏவிப்படப்பட்ட அதிகாரிகள் செய்கிறார்களா, இல்ல மக்களே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு பாஜகவுக்கு மீண்டும் ஆதரவு அளிக்க போகிறார்களா? இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். அதன் வெளிப்பாடு இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி ஒன்னா கூடுறாங்க திமுக தலைவர், கம்யூனிஸ்ட், மற்ற சோன்ஸும். அதுல மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ஏன்னு இப்ப ரமல் புயல் மேற்கு வங்காளத்தை அடிச்சு நாசம் பண்ணிச்சு. அங்கே ஏகப்பட்ட பல கோடி ரூபாய்க்கு மேல சேதம். அதே நேரத்தில் அங்கே ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் வேற நடக்குது மேற்கு வங்காளத்தில். அதையும் அவர் மெயின்டைன் பண்ணணும். அதனால இந்த 2 விஷயம் இருக்கு, என்னை விட்டுருங்க, நீங்க முடிவெடுங்க. அதே நேரத்தில் அந்த மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு அவங்களுக்குமே ஒரு டஃப். தனித்துதான் நின்னாங்களோட இந்திய கூட்டணியில மம்தா இருந்தாலுமே கூட மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய ஆளுமையில தான் வச்சுக்கிட்டார ஒழிய காங்கிரஸை பக்கத்துல சேர்க்கவே இல்லை. ஆமா, அது ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதன் அடிப்படையில இப்ப ரெமல் புயல் வந்தோம்னா அவர் விளங்கிடுறாரு. மம்தா பானர்ஜி கூட்டத்துக்கு நான் வர முடியாது சொல்லிடுறாரு. அப்ப இவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு மம்தா கட்டுப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வெளிப்பாடு. ஏன் இந்த அளவுக்கு அவசரமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா, கெஜ்ரிவால் ஜாமீன் 1ஆம் தேதியோட முடியுது. ஆமா, ஜூன் 2ஆம் தேதி அவர் கட்டாயமாக சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். அவர் காவல்துறையின் வெளிப்பாடு அங்க செல்ல வேண்டும். அதனால ஜூன் 1க்குள்ள முடிச்சிட்டா அப்படின்னா கெஜ்ரிவால் இருப்பார் இல்லையா, அவரோட சேர்ந்து என்ன ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்காக இன்னைக்கு இந்திய கூட்டணி மிக பிரம்மாண்டமான முறையில ஜூன் 1ஆம் தேதி கூட போறாங்க டெல்லியில. வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற வேறு பக்கம் இருந்தாலும் கூட வெற்றி அடையவில்லைன்னா என்ன செய்ய முடியும், அதையும் இந்த கூட்டத்தை விவாதிக்க போறாங்க. ஆமா, கட்டாயம் வெற்றி விட்டாலுமே கூட கட்டாயமாக இந்த கூட்டணியை உடைத்து விடக்கூடாது என்பதுல பகிரங்கமான கவனமாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. பாஜக வரட்டும், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. ஆனா இந்திய கூட்டணி கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆமா, இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொள்வேன். ஆமா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, கட்டாயமாக பாஜக ஜெயிச்சாலுமே கூட இந்திய கூட்டணி அப்படிங்கிறது அது உடையவே கூடாது, மாற்று கருத்தே இல்லை. சரிப்பா, ஜெயிக்கவும் இல்லை தோக்கவும் இல்லை, தொங்கு பாராளுமன்றம் அமைந்து விட்டதுன்னா கட்டாயமாக காங்கிரஸ் தலைமையில் எப்படியெல்லாம் ஆட்சி அமைத்து முடியுமோ அதை அமைச்சுதான் ஆகணும். பாஜகவை உதைத்து தள்ளிவிட வேண்டும் அப்படிங்கிறதா எல்லோருடைய மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்து கொண்டிருக்கு. கட்டாயமா தொங்கு பாராளுமன்றம் வந்துருச்சு. இங்கிட்டு மெஜாரிட்டி இல்லை, அங்கிட்டு மெஜாரிட்டி இல்லை. இந்திய கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸுக்கு இது பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை. என்ன பண்ண முடியும்? தொங்கு பாராளுமன்றம். அப்ப என்ன பண்ண முடியும்? எம்பிக்கள் விலை பேசப்படுவார்கள். 100 கோடி தரேன், 200 கோடி தரேன், இந்த பக்கம் வந்துருங்க, அந்த பக்கம் வந்துருங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டாலாவது சரி, சூழல் ஏற்பட்டால் எப்படியாவது இந்திய கூட்டணி இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறத இந்திய கூட்டணி ஜூன் 1ஆம் தேதி முடிவெடுத்து ஆகும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதுல ஒரு சின்ன இடைவெளி விட்டால் கூட பாஜக தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளாக இன்னைக்கு வளர்ந்து விட்டார்கள் என்பது வேறு பக்கம் இருந்தாலுமே கூட வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துல அவர்கள் தன்னுடைய அஜெண்டாவான மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு விடுவார்கள். பொது சிவில் சட்டம், மற்றபடி இந்து ராஷ்டிரா, தலைநகரை வாரணாசிக்கு மாற்றுவது, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உடைத்து எறிவது, அம்பேத்கரனுடைய சட்டங்களை எல்லாம் கிழித்து எறிவது போட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணாங்க. ஏகப்பட்ட அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சல்லி இடம் கூட தரக்கூடாது இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறதா பல மக்களுடைய பகிரங்கமான எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கே. இது எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கட்டாயமா அந்த வகையில ஜூன் 1ஆம் தேதி முடிவு எடுக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட பாஜகவை உள்ளே நுழைய விட்டு விடக்கூடாது. இதே நேரத்தில் இந்திய கூட்டணி கொஞ்சம் கூட சிதிலமடைந்து விடக்கூடாது என்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இல்லாவிட்டால் அவ்வளவுதான். நிதிஷ்குமார் மாதிரி உள்ள ஏகப்பட்டவர் இந்திய கூட்டணி இறுதி காலம் கூட அவர்களை விரட்டி விட்டு இந்திய கூட்டணியை இந்த காங்கிரஸ் மற்றும் திமுக 2 பேரும் சேர்ந்து தூக்கி நிறுத்தி அடுத்து வரும் காலங்களிலாவது
பாஜகவை அடித்து விரட்ட வேண்டும். அந்த அளவுக்கு ஜூன் 1ஆம் தேதி முடிவெடுக்கப்பட வேண்டும். அதையும் மீறி ஜெயிச்சுட்டாங்கப்பா, என்ன பண்ணலாம்? கரெக்டா போடுங்க. ஆமா, கெஜ்ரிவால் மம்தா சொன்ன மாதிரி கார்கே போட போறீங்களா, இல்ல இவரு கையை கட்டக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஐயா மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை போட போறாங்களா? அற்புதமான ஒரு முடிவு தான். ராகுல் காந்தியை போடுவதற்கு கெஜ்ரிவாலும் மம்தாவும் ஒப்புக்கொள்வார்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வி இதுல இருக்கு. அப்ப இந்த நிலைப்பாட்டின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, எல்லோருமே ஒற்றுமையினாக நிலைப்பாடா இருக்கணும். இல்லாவிட்டால் இந்திய கூட்டணி ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டம் வந்துடும். அப்ப இந்திய மக்கள் வந்து ரொம்ப அலண்டு போயிடுவாங்க. சரி, இவங்க இப்படித்தான் போல இருக்கு. ஆல்ரெடி ஒரு விஷயத்துல பார்த்தக்கூடிய சமயத்துல அப்படித்தான். எப்படி இருந்தாலும் சரி, ஒருதலை பட்சமா ஒரு கூட்டான ஒரு அமைப்புக்கு தான் வந்து மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து ஓட்டளிப்பார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எந்த வகையிலும் சிதைந்து விடாமல் இந்திய கூட்டணி உட்கார்ந்துருக்கு. ஆமா, ராகுல் காந்தியிலிருந்து திமுக வரைக்கும் அவர்களுடைய முடிவு சரியாக இருக்க வேண்டும் என்பதில் இந்திய மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. அப்ப வந்து கட்டாயமாக இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதம வேட்பாளர் ஜெயித்து விட்டால், இந்திய கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா பிரதம வேட்பாளரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு வகையிலும் இங்கித்தும் சல்லி அளவு கூட சஞ்சலம் அடைந்து விடாமல் 3ஆம் நாளே ஏற்பாடு செய்து விடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் பிரமுகர் சொன்ன மாதிரி டக்கு 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 ஸ்பீடுக்கு வந்துடும். இந்த கர்நாடகாவில் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் முடிச்சாங்க பாருங்க. ஆமா, டி.கே. சிவகுமாருக்கு கொடுக்கலாமா, சீதாராமையா அந்த மாதிரி முடிச்சிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு முரண்பாடு இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து அடுத்து வரும் காலங்கள்ல வந்து இந்திய மக்கள் உங்களை நம்புவார்கள் என்பதை பகிரங்கமான ஒண்ணு. அதனால வந்து ஜூன் 1ஆம் தேதிங்கிறது இந்தியாவின் தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய நாள். ஜூன் 4ங்கிறது அப்புறம் அது ஜெயிக்கிற, அது ஓட்டு எண்ணிக்கக்கூடிய சமயம். கட்டாயமாக ஜூன் 1ல இவர்கள் இந்திய கூட்டணி சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஆமா, அதன் வெளிப்பாடு தான் வந்து ஜூன் 4ஆம் தேதி பிரதிபலிக்கும் என்பதுதான் வந்து பகிரங்கமான உண்மை. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க ஸ்டெடியா இருக்குன்னு நாங்கள் பல வீட்டுக்கு போட்டிருப்போம். ஆமா, இவங்க வந்து ஆரம்பத்திலே வந்து பிரதம வேட்பாளர் அறிவிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு பின்னால வந்து நாங்க அறிவிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துட்டாங்க. அந்த நேரம் இன்னைக்கு வந்துருச்சு, ஜூன் 1ஆம் தேதி வந்துருச்சு. அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தை ஒரு சல்லி காசு அளவு கூட பாஜகவுக்கு இடம் கொடுத்து விடாமல் இந்த இந்திய கூட்டணி பிரதம வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் வகையில் உயர்ந்து நிற்க வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி வெற்றி அடைவார்கள் என்ற விஷயத்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, இந்திய பிரதம நாற்காலியை கடைசி வரை பாஜகவுக்கு விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் வந்து இந்த இந்திய கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதால் இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அடுத்த நன்றி.